பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே ஆவலோட காத்துட்ருக்கோம். இந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான ஜோதிடர் கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கேட்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 பொது பலன்லேயே பார்த்தோம், சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே நிறைய எச்சரிக்கைலாம் கொடுத்துருந்தீங்க. அவங்களுக்கு அஷ்டம சனி வேற இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களோட இந்த வருஷம் எப்படி இருக்கும், அவங்க எதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு திரும்ப ஒரு முறை சொல்லிடுங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டம சனி. ஆனா நீங்க போய் சிம்மராசிக்காரர்கிட்ட போய் பேசுங்க. அஷ்டம சனி எனக்கு ஆரம்பிச்சு 6 மாசம் மேல ஆகுது, பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கிற சனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பண பிரச்சனை, பிசினஸ் டவுன், ரொம்ப அன்பு யார் மேல வச்சிருக்கிறாங்களோ அதுல பிரிவு வரும். யாருக்காவது ரொம்ப ஏங்குற மாதிரியான அமைப்புல இருக்கு. சிம்மம் பாத்தீங்கன்னா வெளியில தான் நெஞ்ச நிமித்திட்டு அப்படியே வர்றதுலாம், உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜான்சன் பவுடர் மாதிரி. சிம்மம் ஒரு குழந்தை மாதிரி, அதை கையாள தெரிந்தவர்களுக்கு தான் கடவுள் மாதிரி அவங்களுடைய மனசு. வெளியில பாத்தீங்கன்னா கர்ஜிக்கிறது, கோபமா நடந்துக்கிறது, பிடிவாதம் பிடிக்கிறது, இதெல்லாம் வெளி தோற்றங்கள். அவர்களுக்கு உட்புறமாக ஒரு தோற்றம் இருக்கிறது. இந்த ஆண்டு அஷ்டம சனியுடைய தாக்குதல்ல எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். முதல்ல இருக்கிற வேலைய கெட்டியா பிடிச்சிருங்க. புது வேலை எனக்கு ஆஃபர் லெட்டரே கொடுத்துருக்கான். ஆஃபர் லெட்டர்ல வீட்டுக்கே கூப்பிட்டு தாம்பாளம் வச்சு கூப்பிட்டா கூட போகாது. இருக்கிற வேலையை பிடிச்சுக்கோ. 2, கண்ட நேரத்துல கண்டதை சாப்பிடுறது. இது சிம்மத்துடைய பிறப்பிலேயே வருது. இதை நீங்க செய்தீங்கன்னு சொன்னா, நீங்க நான் சொன்ன மாதிரி 40 வருஷம் சம்பாதிச்சத 40 மணி நேரத்துல ஆஸ்பத்திரியில படிக்கிறாங்க. நீங்க அது 40 வருஷம் உழைப்பும் போச்சு, காசும் போச்சு, உடம்பு பூரா ஊசி குத்தி வச்சிருக்கோம். இதை நீங்க பாத்துக்கீங்க. அதே மாதிரி சிம்மம் பொறுமை, கடமை, எளிமை தாரக மந்திரமா இருக்கும். அஷ்டம சனியுடைய தாக்குதல்ல பொருளாதாரம், உறவுகள், ஆரோக்கியம், இதுலதான் மிகப்பெரிய தாக்குதல்கள் நடக்கும். வேலை செய்யற இடத்துல ரொம்ப அன்பு, பாசம், மரியாதை எல்லாம் எதிர்பார்க்காது. நீங்க இது எப்படி சொல்றா, தேள்கிட்ட போய் தேனை தடவிட்டு வந்திருக்கிறேன், ஆனா எனக்கு கொட்டாதங்கிற மாதிரி இருக்கு. தேளுடைய குணமே கொட்டுறதுதான். அஷ்டம சனினா தாக்குதல்கள் வரத்தான் செய்யும். உடனே பயப்படுறது, இல்ல ஜோசியர் போய் இவர் இப்படி நெகட்டிவ் ஃபுல் அப்பா இதான் சொல்ற சிம்மத்துக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கிடையாது. இது அத்தனை தாக்குதல்களும் பின்னாடி தங்கமாக மாறும். இந்த தகரங்கள் தங்கமாக மாறும். உங்களுடைய சோதனைகள் மறுபடி சாதனையாக மாறும். அதற்கு பொறுமையா தான். அவங்களோட கடன் பிரச்சனை எல்லாம் எப்படி இந்த வருஷம் சமாளிப்பாங்க? அதாவது கடன் பிரச்சனை எப்படின்னா, நான் சாம்சங் போன் வச்சிருக்கேன், ஐபோன் 18 வந்திருக்கு, அதை போய் வாங்கினேன்னா கடன். சாம்சங்கும் போயிடும், ஐபோனும். எது இருக்கோ அதை நிறைவா பார்த்துக்கிறது, அமைதியா இருக்கிறது, பெருசா படாடோபம் எல்லாம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் இல்லாம இருந்தாலே அவருக்கு நல்ல வாழ்க்கை. எப்பவுமே சனி பாத்தீங்கன்னா, ஒரு ரூம்ல கதவை சாத்தி நான் உட்காந்துருக்கேன், 3 வேளை சாப்பிடுறேன், எனக்கு சனி தாக்குதல் பண்ணுவாரு. இதை விட என்ன தாக்குதல் இருக்கு? ரூம்ல போட்டாரு. அதனால அமைதியா புதிய முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதை பண்றேன் இதை பண்றேன் எல்லாம் பண்ணக்கூடாது. ஜூன் 2 வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 2க்கு பிறகு குரு பார்வை கிடைச்ச உடனே அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு, அதுக்கு பிறகு இன்னொரு வருஷம் சீனரி இருக்கு. அது அப்ப பேசி ஜென்ம குருவாக அதையும் காப்பாற்றுவார். அடுத்தது கடகத்திலிருந்து ஜென்ம குருவாக அதையும் காப்பாற்றுவார். அதனால கவலைப்படுவது ஒண்ணும் இல்லை. அதாவது எப்பப்பெல்லாம் ஒரு மனிதனுக்கு அதிகமா மறுபடி அடிக்கடி அடுத்தடுத்து கஷ்டங்கள் வருதோ, கடவுள் அவனை ஏதோ பெரிய நல்ல காரியத்துக்கு தயார் பண்றாருன்னு அர்த்தம். இதை மனதில் கொண்டு சிம்மராசி என்பவர்கள் செயல்பட வேண்டும். குருவுடைய பயிற்சி ஜூன் 2க்கு பிறகு சிம்மராசி என்பவர்களுக்கு விரய குரு விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்று உங்களுடைய 4, 6, 8ஆம் வீடுகளை பார்க்கிறார். அஷ்டம சனி காலகட்டத்துல ஒரு அடி பட்டார்னு கொடுத்துட்டு உடனே இந்த 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கின்ற மாதிரி குரு பார்வை. அடுத்து அடிக்காத மருந்து போடுறதுக்காக காசு கொடுக்குறாரு, அதுக்கு மேலேயும் காசு கொடுக்குறாரு. அந்த மாதிரிதான் குரு பார்வை. இப்ப பணவரவுலாம் இருக்குன்னு சொல்றீங்க, திருமண யோகம் எப்படி இருக்கு அவங்களுக்கு? சிம்மராசிக்காரங்களை கேட்டீங்கன்னா என்னைக்குமே திருமண யோகம் சிம்மராசிக்கு
ஒன்றுக்கு மேற்பட்ட காதல். சிம்ம ராசிக்காரங்க வந்து ஒரே ஆளை மட்டும் காதலிச்சாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்க. சிம்ம ராசியே வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு ஒரு காதல் ஸ்தானம். அது லவ் உடைய டெபினிஷனே சிம்மத்துல தான். அதனால இவர்களால் காதலிக்காமல் இருக்க முடியாது, இவர்களை காதலிக்காமல் யாராலும் இருக்க முடியாது. கவர்ச்சி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அழகெல்லாம் இருக்காது, சாதாரண நடந்து போவான் அந்த பையன். பார்த்தீங்கன்னா எல்லா பொன்பல போலையும் அவனை தான் பார்ப்பான். காரணம் அவனுடைய மேக்னெட்டிக் பவர். அது வந்து அது சிம்மத்துக்கு தான் வரும். அது வந்து அது பிறப்பிலே வரக்கூடியது, கடவுளுடைய விதி. அப்போ சிம்மராசிக்கு பல சிம்மராசி என்பவர்கள் திருமண வாழ்க்கையில திருப்தி இல்லை. அதுக்கு காரணம் சிம்மராசியுடைய 7ஆம் இடம் கும்பம், சனியுடைய வீடு. இவங்களுடைய மனைவிமார்கள் வந்து இவங்களை அப்படியே ஸ்க்ரூ உள்ள போட்டு கொடாஞ்சிருவாங்க. அப்படிதான் கணவன்மார்கள். இங்க போறேன், 7 மணிக்கு போனேன், ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி லொகேஷன் ஷேர் பண்ண, நீ என்ன பண்ண, நீ இதெல்லாம் பண்ணிருப்ப. அவன் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். நீங்க ஆம்பளைங்களுக்கு இந்த சமுதாயத்துல அதிகப்படியான ஒரு பேர்டன் தான் இருக்கு. அவன் சும்மா இருந்தாலுமே இவர் தான் தப்பு பண்ணிருப்பான், இவங்கிட்ட தான் தப்பு இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த பொம்பளை பொம்பளை தான் தப்பு இருக்கும். நான் பெண்கள் எல்லாரையும் சொல்லுறேன். இன்னைக்கு அதிகமாகிட்டு வர சூழ்நிலையை சொல்றேன். சுப்ரீம் கோர்ட்டே சொல்றாங்க, என்னப்பா இதெல்லாம் கேஸ் எல்லாம் வந்து விவாகரத்து கேஸ்ல அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணக்கூடாது இவங்கெல்லாம். ஏன்னா அவங்க பாக்குறாங்க, பொய் வழக்குகளை பாக்குறாங்க. அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. திருமணம் நடக்கணுமா அஷ்டம சனியில என்ன கேட்டீங்கன்னா கம்முன்னு இருக்கு. சிம்மராசி என்பவர்கள் இந்த நேரத்தில் திருமணத்தை பத்தி பேசாமல் இருப்பது. ஆல்ரெடி 35 வயசு ஆயிடுச்சு, ஆயிரத்துல அதான் 37 வருதுங்க. இதுல என்ன பெரிய விஷயம்? 35 வரைக்கும் இருந்தல. சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒருத்தர் சொன்னார், 45 வயசு ஆச்சு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியில சொன்னேன். நான் சொன்னேன், அவர்கிட்ட நல்ல விஷயம் தானே, ஏன் கவலைப்படுறேன். அது மாதிரி கல்யாணம் ஆனவர்களுக்கு மேரேஜ் இஸ் அ கேம். people who are inside want to come out, people who are outside want to come in. அவ்வளவுதான். அதனால கவலை தேவையில்லை, அமைதியா இருங்க. தக்க நேரத்துல லேட் ஆனாலும் நல்ல மனைவி நல்ல கணவன் வரது தான். இப்போ சிம்மராசி நேயர்கள் வந்து இருக்கிற வேலையை வந்து பிடிச்சிக்கோங்க, வேற ஏதோ புதுசா இது பண்ண வேணாம்னு சொன்னீங்க. ஸோ புதிய தொழில்லாம் வந்து தொடங்கலாமா அவங்க? சிம்மராசி புதுசா எதையுமே பண்ணக்கூடாது, இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுல ஃபோக்கஸ் இருக்கணும். சிம்மராசி பண்ணக்கூடியது தாமதப்படுத்தக்கூடாது. இன்றைய வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம், அந்த நாளை என்பது வராது. இதைத்தான் சொல்ல வரும். உங்களுடைய வேலை தினசரி வேலை, காலையில் எழுந்த உடனே 9 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்புனா டக்கு டக்கு டக்குன்னு கிளம்பி போய் வேலை அன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலை அன்னைக்கு முடிச்சது. நாளைக்குன்னு தள்ளி போட்டீங்கன்னா விவகாரம். கடமையை கரெக்டா செய்யணும், பொறுமையா இருக்கணும். வீட்டுக்காரம்மா திட்டுறாங்களா, கப்புன்னு இருக்கு. புத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அந்த மாதிரி உட்கார்ந்து. அவரும் அந்த அம்மா திட்டி தான் உட்கார்ந்து இருப்பாருன்னு நினைக்காதீங்க, ஒரு தனியாக தான் உட்கார்ந்து. நீங்க கவனம் உட்கார்ந்து. அதுக்கு பிறகு உங்களுடைய வீட்டில் வேற ஏதாவது பிரச்சனை, பண பிரச்சனை, கண்ணாமினா கத்துறாங்க, சட்டையை வாங்கிட்டு போய் வெளியே போய் டீ சாப்பிடணும். அவங்களாம் தூங்கின பிறகு வாங்க. இதுதான் நான் கொடுக்கக்கூடிய ஐடியா. இவ்வளவுதான் நான் கொடுக்க முடியும். மிச்சபடி உங்களுடைய மனைவிமார்களை கணவன்மார்களை நீங்கள் தான் சமாளிக்க வேண்டும். இதற்காக விவாகரத்து என்பது தீர்வாகும். நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் விவாகரத்து அடுத்தது என்ன, குழந்தைங்களுடைய என்ன, இது இல்லை. அதனால இந்த காலங்கள், கெட்ட காலங்கள், டஃப்பான பீரியட் என்பது வருது. அதை சமாளிக்கிற போது தான் இப்பதான் அந்த கணவனுக்கு மனைவியுடைய துணை தேவை, அந்த மனைவிக்கு கணவனுடைய துணை தேவை. அதை விட்டுட்டு இப்ப போய் கோலும் கம்பும் வச்சுட்டு சண்டை போடுறேன்னு சொன்னீங்கன்னா குழந்தைகள் தருது. அதனால சிம்மராசி கடமை, பொறுமை, எளிமை. நீங்க சொன்னது எல்லாத்தையும் சிம்மராசி நேயர்கள் ரொம்பவே கவனமா நோட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026 முக்கியமா பொருளாதார நிலைமை பத்தி ஏற்கனவே சொன்னோம். பண வரவு என்பது 12 ராசிகளுக்கும் பணம் ஒரு பெரிய அளவிலான சவாலை கொடுக்க முடியாது. சில பேருக்கு கடன்கள் இருக்கும், சில பேருக்கு பண பரிவர்த்தனையில் பிரச்சனைகள் இருக்கலாம். அடிப்படை ஆதாரம்னு சொல்கிறோம், உணவு, தங்க இடம், உடுத்த நல்ல ஆடைகள், இதில் பிரச்சனை இருக்காது. 2, காதலை பற்றி கூட நீங்கள் கேட்டீங்க. காதல் விவகாரத்தில் இந்த 2026 ஆண்டுகளில் முக்கியமாக ஜெயிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடகம், ரிஷபம், துலாம், மகரம். இந்த 4 ராசிகளுக்கு காதல்லேருந்து ஜெயிச்சு திருமணமாக மாறக்கூடிய யோகம். ஒரு மனுஷனுக்கு காதல் வரணும்னா எங்கே சந்திரன் இருந்தாலும் வந்துடும். அந்த காதலில் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க, சுக்கிரனும் சந்திரனும் சம அளவில் பலமாக இருக்கணும். அப்போ தான் காதல் திருமணமாக மாறும். ஒருத்தருக்கு சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கும், சுக்கிரன் வீக்காக இருக்கும், காதலிப்பாங்க, ஃபெயிலியர்.
ஒன் சைடு லவ்வும் இப்படி தான். சில பேருக்கு சுக்கிரன் நீச்சமாக இருக்குன்னா 10 பேர் காதலிப்பான். காதல்னா என்னன்னே தெரியாது இவனுக்கு. என்னப்பா என்ன இல்லை எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்மா. என்னடா சொல்கிறேன்னு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக காதல் விவகாரங்களில் எப்போவுமே காதல் வர்றது அர்ஜெண்ட்டாக வரும், எக்ஸிட் ஆகிறது அப்படி கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதனால் ஜாக்கிரதையாக முடிவெடுத்து அந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படாமல் ப்ராக்டிக்கலாக யோசித்து முடிவெடுக்கிறதுல இது பண்ணுறது நல்ல சிறந்த விளைவை ஏற்படுத்தும். இப்போது நம்ம 2026 ஆண்டு நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். திருமணம் பற்றி பேசணும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பல நபர்களுக்கு, அதாவது 12 ராசிகளில் பல நபர்களுக்கு திருமணம் இன்னும் ஆகாமல் இருக்குது. இந்த 90s 2K கிட்ஸை பற்றி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. எவ்வளவோ இடத்துல வரேன்னு பார்த்துட்டோம், இன்னும் 30 வயசு மேலே எனக்கு ஆயிடுச்சு, திருமணம் இன்னும் நடக்கலையே, ஐயோ 3 லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வர்றவங்களாம் பிச்சுட்டு போயிட்டான், வர்றவங்கெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னா நீங்கள் தான் ஒரு ஸ்திரமான முடிவு எடுக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்து திருமண யோகம் என்பது நடக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை தசாபுக்திகள் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கா, அதற்கு ஏதாவது ரெமெடிஸ் இருக்கா அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாக மக்களிடையே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் மேலே அதிகமாக நம்பிக்கை இல்லை. காரணம் என்னென்னா, பரிகாரங்கள்னால் என்ன நினைக்கிறாங்க மக்கள்னா, சுவிட்சை போட்ட உடனே லைட் எரியணும்னு நினைக்கிறாங்க. அது பேர் பரிகாரமே அல்ல. பரிகாரம் என்பது மனமுவந்து இறைவனை வழிபட்டு நம்பிக்கையுடன் நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள், அதற்கு பேர் தான் பரிகாரம். அதாவது வழிமுறைகள் இருக்குது. இந்து மத சாஸ்திரத்தில் தர்ம சாஸ்திரம்னு இருக்குது. அந்த தர்ம சாஸ்திரத்தில் பல பேர் பரிகாரங்களை பற்றி எழுதியிருக்காங்க. இந்த குறைகளுக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரம். இதெல்லாம் நம்ம எழுதுனதோ நம்மளுடைய தாத்தாவோ அப்பாவோ எழுதுனது இல்லை, மகான்கள் சித்தர்கள் எழுதுனது. அவர்கள் வழிமுறை கொடுத்துருக்காங்க. இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, எதை சொன்னாலும் ஹோமம் பண்ண சொல்கிறாங்கன்னு. நீங்கள் சுருக்கமாக எடுத்துங்க, இந்த பஞ்சபூதங்களில் உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் வெளில போகிறதுன்னா சூடு முதல்ல இருக்காது, அதுதான் அக்னின்னு சொல்கிறோம். அந்த பூதம் தான் முதல்ல வெளியே போகும். இந்த மூக்கை தொட்டவுடனே சில்லுன்னு வந்தால் தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு பிறகு அடுத்த பூதங்கள் ஒன்று ஒன்றா வெளியில் வருதுன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா புண்ணியாச்சனத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஹோமம் தான் வளர்க்குறாங்க. கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அக்னி தான் வளர்க்குறாங்க. கிரகப்பிரவேசம் வீடு பண்ண என்ன பண்ணுறாங்க, அக்னி தான் வளர்க்குறாங்க. அத்தனையுமே அக்னி சாட்சி. அதற்கு தான் பரிகாரத்தில் ஹோமம்ங்கிறது வச்சுருக்காங்க. இதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கி பரிகாரம் எப்படின்னா டாமினஸ் பீஸை டெலிவரி மாதிரி நினைக்கிறாங்க பொதுமக்களில் பல பேர். 7:30க்கு நான் அவைலபிள், அது 7:40 முடிச்சிடுறீங்களா? நீங்கள் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறதுக்கு சுவாமியே உங்களுக்கு பரிகாரம் பண்ணிடுவார். ஏன்னா தெய்வத்தை முதல்ல வணங்கணும், மதிக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே பெஸ்ட்டு பரிகாரம் நான் சொல்கிறேன். நீங்கள் பெத்த தாய் தந்தையை நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்கிறது, அவங்கள மரியாதையாக பேசுறது, சாப்பிட்டியா 2 வார்த்தை கேட்குறது. இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கடவுளுக்கு நீங்கள் எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை. உங்களுடைய கட்டின மனைவிக்கு, கட்டின கணவனுக்கு ஒழுங்காக அவங்க மேலே உண்மையாக அன்பாக இருக்கிறது, இந்த பரிகாரத்துக்கு மேலே வேறு எந்த பரிகாரமும் இல்லை. குழந்தைகளுக்கு தந்தையா தாயா நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதுக்கு 3 விஷயத்துக்கு நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது. அதாவது பெற்றவங்களுக்கு நம்ம செய்கிற விஷயங்கள், அவங்கள காப்பாற்றுறதுக்காக நம்ம போடுற சாப்பாடு, அவங்களுக்காக செய்யக்கூடிய வசதிகள், கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவிகள், நம்ம பெற்ற குழந்தை, நம்ம கட்டின பொண்டாட்டிக்கு நம்ம செய்கிறது, இதெல்லாம் கணக்கே பார்க்கக்கூடாது. பல மனிதர்களுக்கு எண்ணி பார்ப்பேன், இப்படிலாம் பண்ணலாமா, இப்படிலாம் பண்ணலாம். உயிரை கொடுத்து கூட தன்னை தாழ்த்தி கொண்டு இன்னும் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய பல ராசி மக்கள் இருக்காங்க, எல்லா ராசியிலையும் இருக்காங்க. ஆக இந்த ஆண்டு பல மக்களுக்கு பல புத்துணர்ச்சியை தரக்கூடிய, பல வகையிலே பல முன்னேற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக பொதுவாக 12 ராசிகளுக்கு வருது. இதில் கவனமாக இருக்க வேண்டியது மட்டும் சிம்மம், மீனம். ஆனால் அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு உடனே நெகட்டிவாக எடுத்துக்கூடாது. இது ஒரு பரீட்சை, இதை நீங்கள் பாஸ் பண்ணணும். ஐபிஎஸ் பாஸ் பண்ணணும்னா பரீட்சை எழுதணும், டாக்டருக்கு பாஸ் பண்ணணும்னா பரீட்சை எழுதணும். அப்படி தான் இதுவும் ஒரு பரீட்சை, வாழ்க்கை பரீட்சை, அதை விட பெரிய பரீட்சை. இதை பாஸ் பண்ணால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் நம்ம நேர்களுக்கு இருக்க பல சந்தேகங்கள்லாம் தேர்ந்திருக்கும். ரொம்பவே விரிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். அதாவது ஆங்கில புத்தாண்டு 2026 பக்தி இன்ஃபோ தமிழ் நெஞ்சங்கள், அனைத்து உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலுடைய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும், அனைத்து அன்பு தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த ஆங்கில நல் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.